தம் உடன்படிக்கையின் மனைவியாய் ஒசியா கோமரை பராமரித்த ஒரு உண்மையுள்ள கணவனாக இருந்த போதிலும் அவள் இருதயம் மற்ற காதலர்களை தேடி அவனையும் அவர்களுடைய பிள்ளைகளையும் கைவிட்டாள். கோமர் தன் வாழ்க்கை முறையின் காரணமாக இறுதியில் அடிமைத்தனத்தில் சிக்கிய பிறகு அவளின் காதலர்கள் ஒருவரும் அவளுக்கு கை கொடுக்கவில்லை. நிலையில் அவளை கண்டுபிடித்து மீட்டு வாங்கும்படி தேவன் ஒசியாவுக்கு கட்டளையிட்டார். அவள் தன்னை கைவிட்டிருந்த போதிலும் அவர் 15 வெள்ளி காசுகளுக்கும் ஒரு அளவு வார்கோதுமைக்கும் அவளை விலைக்கு வாங்கி தங்கள் உறவை மீண்டும் நிலைநாட்ட அவளை தன் வீட்டிற்கு அழைத்து வந்தார். அவள் தகுதியற்றவளாய் இருந்த போதும் அவர் அவளால் அவமானப்பட்டிருந்தாலும் அவர் அவளை தள்ளிவிடாமல் அவளை தெய்வீக அன்பின் நிமித்தம் தம்மிடம் சேர்த்து கொண்டார். ஒசியாவின் தனிப்பட்ட துன்பம் ஒரு தீர்க்கதரிசன அடையாள செயலாக இருந்தது. நம்பிக்கை துரோகம் செய்த மனைவியை தொடர்ந்து நேசித்து இறுதியில் அவளை மீட்க அவர் காட்டிய விருப்பம், மக்கள் நம்பிக்கை துரோகம் செய்த போதிலும் தேவன் தம் மக்கள் மீது காட்டும் இடைவிடாத மீட்பளிக்கும் அன்புக்கு ஒரு வலிமையான எடுத்துக்காட்டாக விளங்கியது.